Hey guys and welcome back. வீடியோட டம்ப்ளைனை பார்த்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் Redmi Note 8 Proல பேட்டரி இஷ்யூ இருக்கா இல்லையான்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோவோட கடைசியில் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 22ஆம் தேதி சேல்லே நான் Redmi Note 8 Pro என் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ டெஸ்ட் பண்ணவும் ஆன்லைன்லேருந்து ஆரம்பித்தோம். பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் டெலிவரி ஆச்சு. ஸோ ஆன்லைன்லேருந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ இந்த ப்ராப்ளமும் அப்படி தான் அக்கர் ஆக ஆரம்பிச்சிது. ப்ரீஃபாக நான் லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா MI Band 4 கிட்டத்தட்ட ரிவ்யூ எல்லாமே முடிஞ்சிச்சு. ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் வரதா சொல்லியிருந்தாங்க. அது இன்னைக்கு வந்திருந்தது. ஸோ இதை சேர்த்து நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல் ரிவ்யூவாக போட்டலாம்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ தடவை என் சேனலில் பார்க்கறதா இருந்தால் என்னோட பேர் இருந்தால் நீங்கள் பார்த்து நிற்கிறது ஸ்பேஸ் டெக் தமிழ். இதுக்கப்புறம் வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இதுதான் Redmi Note 8 Pro பாக்ஸ். பின்னாடி சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு 16,000 ரூபா. ஸோ என்ன ஸ்பெஷல் ஆஃபரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க் யூஸ் பண்ணி வாங்கினா 2000 ருபீஸ் ஆஃப் வரைக்கும் ஆச்சு. ஸோ 14,350 எங்களுக்கு ஆச்சு. ஸோ இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB 128GB வேரியன்ட். ஸோ பாக்ஸுக்குள்ளே நமக்கு ஒரு தனியாக ஒரு கார்ட்போர்டு கொடுத்துருக்காங்க. அது அப்புறம் பார்ப்போம். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனை நம்ம சைடில் வச்சுட்டு பாக்ஸ்குள்ளே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த டிவைஸில் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்தது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸோ அது கூட சேர்ந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு USB Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அது ஸோ மேலே இருக்க பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் பின் இருக்குது. அது கூட சேர்ந்து அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட் கேஸ். அதுக்குள்ளே சேர்ந்து சில யூசர் கைடு கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவலும் இருக்குது. அது ஒரு சில வாரண்டி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது வேணும்னா நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டிவைஸுக்கு வரலாம். டிவைஸ் வந்து 200 கிராம் வெயிட் நமக்கு தெரியலன்னு சொல்லணும். ஸோ அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைடில் வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் ஃப்ரண்ட்டும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. டிவைஸ் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. இந்த பிளாக் வேரியண்ட்டு ஸோ என் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால், ஸோ அதனால் இதை சூஸ் பண்ணி வாங்கியிருந்தோம். பிளாக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ப்ளூ டிண்ட் வருது. பிளாக் மாதிரி இல்லை, பட் பிளாக்குன்னு சொல்கிறாங்க. ஏதோ கிரேஷியர் பிளாக்கோ ஏதோ சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்க ஸ்லீக்காகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக், USB Type-C போர்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரை கொடுத்துருந்தாங்க. மேலே ஏர் பிளாஸ்டர் இருக்குது. ஸோ இந்தியன் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சிம், அதுக்கப்புறம் மைக்ரோ SD தான் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா Helio G90T ப்ராசஸரில் வருது. இது ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர். Snapdragon 730 இது வந்து பவர்ஃபுல்லுன்னு சொல்லலாம். இதுவும் எஸ்பெஷலி கேமிங்காக கொண்டு வந்த ஒரு ப்ராசஸர் தான். ஸோ எல்லாமே நம்ம டீட்டெயிலாக ஃபுல் ரிவ்யூவில் பார்ப்போம். ஜஸ்ட் ஓவர் தான். ஸோ டிவைஸ் ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.53 இன்ச் HDR டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ Redmi Note 7 Proவோட இது அப்கிரேடான டிஸ்பிளே தான். பிரைட்னஸ் 500 nits வரைக்கும் போகும். ஸோ இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஃபாஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த விதத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓவர்வியூ பார்ப்போம்.
வீடியோட லாஸ்ட்டில் இந்த ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணுறது தான் சொல்லியிருந்தேன். ஸோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அன்பாக்சிங் எல்லாம் பண்ணி முடிச்சோடனே ஸோ சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்களா, அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்தது, சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்டேட். ஸோ அது பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அது பண்ணிட்டு இருந்தோம். பட் அது பண்ணி முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் என்ன சொன்னான்னா, டே 20% கிட்ட சார்ஜ் கம்மியாயிடுச்சுடா. ஸோ என்னக்கா பாடுறா உடனே சார்ஜ் ட்ரெயின் ஆகுதுன்னு அவன் சொல்லியிருந்தான். பட் ஜென்ரலாக சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ப்ராப்ளம் சொல்ல முடியாது, சார்ஜ் நிறைய கன்சியூம் பண்ணும் சாஃப்ட்வேர் அப்டேட் கண்டிப்பாக. ஸோ அப்படி தான் நார்மலாக நினச்சிட்டு விட்டேன். ஸோ 23ஆம் தேதி நைட்டில் இது நடந்தது. ஸோ அவனுக்கு வீட்டில் கொடுத்து நீ டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லு, அது அப்புறம் நான் டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அவன் வந்து வீட்டில் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கான். ஸோ அப்போல்லாம் எதுவும் நோட்டீஸ் எதுவும் பண்ணல, சார்ஜும் போட்டிருக்கான். ஸோ எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஃபோன் அப்புறம் வச்சுட்டு காலையில் ஏஞ்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 98% இந்த சார்ஜ். காலையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 68% தான் இருந்திருக்கு. ஸோ அவன் ஃபோன் பண்ணி சொன்னான், இது மாதிரி ஐடல் ட்ரெயின் இருக்குது, ஸோ நீ என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு அன்னைக்கு காலையில் கொடுத்துட்ருந்தான் அந்த டிவைஸ். நான் அன்னைக்கு ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி நிற்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆச்சு. ஸோ இது அப்நார்மலாக இருந்தது. ஸோ இது மாதிரி இஷ்யூ இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லை. டிவைஸ் வந்தோடனே இது புதுசாக இருந்தது. ஸோ உடனே நான் அமேசானில் ரீஃபண்டுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரீஃபண்ட் இல்லைன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி புதுசு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கு அப்ளை பண்ணியிருந்த போது அவங்க ட்ரபிள் ஷூட்டிங் சொல்லியிருந்தாங்க. அவங்க ட்ரபிள் ஷூட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜில் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க 100 வரைக்கும். அதுக்குள்ளே யூஸ் பண்ண பாருங்கள். திரும்ப இந்த இஷ்யூ வந்துன்னா நான் உங்களுக்கு சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் அரேஞ்ச் பண்ணுறோம், அவங்க மூலிமா அவங்க ப்ராப்ளமை கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம சைட்லேருந்து ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பூட் மெனு அதாவது ரெக்கவரியிலேருந்து ஃப்ளாஷ் அடித்தேன், அதை ஒரு ஃபார்மேட் பண்ணேன். ஸோ பூட் மெனுவில் போயிட்டு வால்யூம் ப்ளஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ண, வால்யூம் அப் ப்ரெஸ்ஸையும் கீழே இருக்க பவர் பட்டனையும் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிட்டு என்னென்னா நமக்கு ரெக்கவரி மோட் வரும், வைப் ஆல் டேட்டா பண்ணுவோம் இல்லையா, அது பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடுச்சு. மேபி இதுதான் சொல்யூஷன் நினைக்கிறேன் இந்த ப்ராப்ளம்க்கு. மேபி என் யூனிட்டில் இந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். 2-3 பேர் இது வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வரல. மேபி சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகும்போது ஒரு சின்ன கரப்ஷன் மேபி ஆகிருக்கலாம். ஸோ அதனால் இந்த இஷ்யூ காசு ஆகிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பட் ஃபுல் ரிவ்யூ கிட்டத்தட்ட முடிய போகுது. பட் நான் ஃபுல் ரிவ்யூவில் இந்த இஷ்யூ பற்றி கண்டினியூ ஆச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் உங்களுக்கும் இந்த இஷ்யூ இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ரெக்கவரி மோடில் போயிட்டு ஃபேக்ட்ரி ரீசெட் அடிங்க, அப்போ தான் அது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் ஃபோனுக்குள்ளேருந்து நீங்கள் ரெக்கவரி, அதாவது உங்கள் ஃபோன் மூலிமா நீங்கள் ஃப்ளாஷ் பண்ண வேணாம். ஸோ இதுதான் இது. ஃபுல் ரிவ்யூ கூடிய சீக்கிரத்துலேயே வரும். நான் ஃபுல் ரிவ்யூவில் நான் உங்களுக்கு பார்க்குறேன். பாய்.